வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி எல்லாரும் பேசும்போது நீங்க கேட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அது என்னன்னே தெரியல, ஒரு மாதிரியான ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. மதுரை மாநாட்டிலையும் அப்படிதான் வந்துச்சு. இவ்வளவு செலவு பண்ணி உங்களுக்காக ஒரு டாக்டர், ஒரு வழக்கறிஞர், இப்படி படிச்ச தாய்மார்களை கொண்டு வந்து அவங்களுடைய நேரத்தை அவங்க ஒதுக்கி வச்சுட்டு நமக்காக வந்து பேசும்போது என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும். இங்க வர்றதே எதுக்கு? பேசுறத கேட்கறதுக்கு. நீங்க இப்படி கவனம் இல்லாம இருந்தீங்கன்னு சொன்னா நம்ம குடும்பத்தை ஒழுங்கா நடத்த முடியாது. வந்திருக்க குடும்பங்கள்ல பாதி பேருக்கு மேல என்ன பண்ணுவாங்க? கணவன்மார்கள் குடிகாரர்களா இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அவங்களெல்லாம் நம்மளால சரி செய்ய முடியாது. அடுத்து நம்ம பிள்ளைங்க வர பாருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் கண்டிப்போட பிள்ளைய வளர்க்க கத்துக்கங்க. அடுத்த தலைமுறை என் தாத்தன் குடிச்சா, என் அப்பன் குடிச்சா, எனக்கான அரசியல் என்னை விட்டுட்டு போயிடுச்சு, எனக்கான அரசு பதவி என்னிடத்திலிருந்து போயிடுச்சு. அப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு என்ன பண்றோம்? பொருளாதாரத்தை இழந்தோம், அரசியலை இழந்தோம், வேலை வாய்ப்பை இழந்தோம். இதுக்கெல்லாம் காரணம் எதுன்னு சொன்னா தாத்தன், பாட்டன், முப்பாட்டன், அப்ப எல்லாம் குடிச்சதுதான். இதை யார் சரி செய்ய முடியும் சொல்லுங்க? ஒரு ஆண் குடிக்கிறத யார் குடிக்காதன்னு அன்பா சொல்ல முடியும்? அதிகாரமா யாரால சொல்ல முடியும் சொல்லுங்க? எல்லாமே கவனிங்க. யார் சொல்ல முடியும்? நல்லா சத்தமா சொல்லுங்க. வீட்டுக்காரரை போய் குடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா குடிக்க விட்டுட்டு சண்டை வரும். உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க இருக்காங்கல்ல, பசங்க, அவங்கள உங்களால அன்பா கண்டிக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? பெண்கள் தான் நாட்டின் கண்கள்னு சொல்றான். இந்த முத்தரையர் சமூகத்துல உங்களுடைய பங்களிப்பு எவ்வளவுன்னு சொன்னா 100% உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும். நான் இந்த மேடையில வந்து பேசுறேன். தமிழ்நாடு முழுக்க இந்த மக்களை ஒருங்கிணைக்கிற பணிய, அரசியல் ஆக்கிற பணியை செய்கிறேன்னு சொன்னா என்னை கண்டிப்போடு வளர்த்த தாய் படிச்சதே இல்லை. 1வது கூட படிக்கல எங்க அம்மா. ஆனா அந்த அம்மாவுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சரஸ்வதி. படிக்கல. அந்த அம்மா என்ன டிகிரி படிக்க வச்சாங்க? அந்த அம்மா என்னைய தீய பழக்க வழக்கங்கள் இல்லாம வளர்த்தாங்க. படிக்காதவங்க, சுத்தமா பள்ளிக்கூட பக்கமே ஒதுங்காத ஒரு தாய் என்ன மிகப்பெரிய சமூக பணி செய்யறதுக்கு வளர்த்துருக்காங்க பாருங்க. அப்ப அந்த தாய் சரியா வளர்த்ததால நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன். அது மாதிரி உங்க பிள்ளைங்க எல்லாமே உயர்ந்த இடத்துல போய் நிக்கணும்னா நீங்க எல்லாம் ஒரு நல்ல தாயா இருக்கணும். நல்ல தாயா இருக்கணும். கடையில நான் நின்றுட்டு இருக்கும் போது யாருமே தெரியல, ஒரு அம்மா எங்க திருச்சியில ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நடக்குது. ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு வயசு 8 வயசு 7 வயசு தான் இருக்கும். என்னை பார்த்தோட ரொம்ப ஆர்வமா போட்டோ எடுக்கணும்னு வரான். அந்த அம்மா ஒரு பேக்கை மாட்டிட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிடா என்னை பார்த்த, என்னை எப்படி தெரியும் நான் கேட்கும்போது, நான் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன்னு அந்த பையன் சொல்கிறான், போஸ்டரில் பார்த்துருக்கேன்னு சொல்கிறான். அப்படியா? சரின்னு அவனை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க,
என் பையனுக்கு ரவுடிசம்னா பிடிக்கும். எப்படி பாருங்க, என் பையனுக்கு ரவுடிசம்னா பிடிக்கும். ஒரு தாய் 8 வயசு பிள்ளைகிட்ட என்ன பேசுவான் அப்படின்னா, அந்த பிள்ளை இந்த சமூகத்தினுடைய சீர்கேடாக தான் வரும். அது என்ன சமூகமே எனக்கு தெரியாது. அது மாதிரி தயவு செஞ்சு பிள்ளைங்களை வளர்க்காதீங்க. உங்க கையில் தான் இருக்கு. இந்த மேடையில் உட்கார்ந்துருக்க தம்பிகள்லாம் நல்ல பிள்ளையா வளர்த்துருக்காங்கன்னா காரணம் யாருன்னு சொன்னா படிக்காத தாய்மார்கள். ஆனா நீங்கெல்லாம் ஓரளவுக்கு 10th 12th படிச்சிருக்கவங்க தான் இங்க வந்திருப்பீங்க, காலேஜ் முடிச்சிருப்பீங்க. நீங்க ஒரு கட்டுப்பாடோட நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். சமூகத்தினுடைய வரலாறு சொல்லி வளர்க்கணும். பேரரசர் பெரும்பிடுக முத்திரையர் நம்ம மன்னர்ப்பா, நம்முடைய அடையாளம். அந்த அடையாளத்திற்கு வயது 1350. அவ்வளவுதான். இதை படிக்கணுமா? இதுதான்பா நம்ம பேரரசர் பெரும்பிடுக முத்திரையர். நம்ம சமூகத்தினுடைய அடையாளமாக தமிழகம் முழுக்க இருக்காருப்பா. நம்ம வம்சாவளியை சேர்ந்தவருப்பா. 14 பெரும் போர்ல வெற்றியை மட்டுமே பெற்றவர் பேரரசர் பெரும்பிடுக முத்திரையர்ப்பா. அவருக்கு வயசு 1350. இதுதான் சொல்லப்படுங்க வரலாறு.